ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு MMA டைரி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு. அதாவது கடலை பருப்பை வச்சு யூஸ் பண்ணி உருண்டை குழம்பு ஒன்று வைக்க போகிறேன். அது எப்படி பார்க்கலாம் என்னங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்குங்க. எடுத்து ஒரு 1 hour ஊற வைக்கணும். இது கிட்டத்தட்ட ஊறி 1 hour ஆச்சு. இது ஊறிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கடலைப்பருப்பை கொஞ்சம் விரலை நசுக்கி பார்த்தோன்னா உடையும். இதுதான் ஊறிடுச்சுங்கிறத பார்க்குறது. இது ஒரு 1/4 கிலோ எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 உருண்டை வரும் அந்தளவுக்கு. வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு 1-2 நான் உடச்சிருக்கேன். அதோடு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டுட்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு ஒன்றா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு முதல்ல செட்டாக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம். குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் கருவடகம். இது வெயில் காலத்தில் எல்லார் வீட்லேயுமே சின்ன வெங்காயம் அப்படின்னு செஞ்சு வைப்பாங்க. இது இந்த மாதிரி குழம்புல போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் புளி கரைச்சல், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு அதையும் கரைச்சி வச்சுக்குங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, கருவடகம், கருவேப்பிலை, புளி இது எல்லாமே நமக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இதோட மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வெந்தயம், சோம்பு, அப்புறம் கருவடகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் இது போட்டுட்டு இதையும் ஒரு 5 minutes நல்லா வதக்குங்க. இந்த கலர் வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் புளிக்கரைச்சல் இருக்குல்ல, அதையும் எடுத்து ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி, அது கொதிக்க தேவையான தண்ணி குழம்புக்கு வேணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போடணும். போட்டுட்டு குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்க அந்த டைமில் நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணுறோன்னா அந்த பருப்பு உருண்டை நல்லா உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அந்த டைம் போதும். அந்த கொதிக்கிற டைமில் நம்ம எடுத்து உருட்டினாலே போதும். ஏற்கனவே பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கிட்டத்தட்ட இது மசால் வடைக்கான ரெசிபி மாதிரி தான். இப்போ உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாமே நம்ம ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா உருண்டையும் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அது நல்லா வேகும், உடையாமல் இருக்கும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதித்து பருப்பு உருண்டை எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்து குழம்பை எடுத்து நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்லேயும் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு கொடுங்க. எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.